கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த காலை நேரத்திலே உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த அனுதின மன்னா மூலமாக உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் ஒவ்வொரு நாளும் உங்களோடு பேசுவார் என்றால், இந்த மன்னா உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்தால் நீங்கள் சாட்சிகளை பகிர்ந்து கொள்ளலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் தியானத்துக்கு எடுத்துக்கொண்ட வேதவசனம் மத்தேயு 7ஆம் அதிகாரம் 3வது வசனம். சகோதரனே, உன் கண்ணில் இருக்கிற உத்தரத்தை உணராமல் பிறருடைய கண்ணில் இருக்கிற துரும்பை பார்க்கிறது என்ன? இது மற்றவர்களிடத்தில் இருக்கிற குறைவுகளை கண்டுபிடிக்கிற காரியங்கள், குற்றங்களை கண்டுபிடிக்கிற காரியங்கள். அதனால தான் யாருமே குறை சொல்லாதப்பா, யாருமே குற்றப்படுத்தாதீங்கப்பா அப்படின்னு சொல்கிறார். அப்படியாக ஒரு சகோதரன் என்ன செஞ்சான், ஒரு குயிலை பார்த்து சொன்னான், என் குயிலே நீ அழகாக பாடுகிற, உன் குரல் அழகாக இருக்கு, ஆனால் நீ ரொம்ப கருப்பாக இருக்கிறியே, நீ வேறு கலரில் இருந்தால் ரொம்ப சூப்பராக இருப்ப அப்படின்னு சொன்னானா. ஆனால் கண்ணை கரையர்னு இருக்க, ஆனால் உன் குரல் நல்லா இருக்கு அப்படின்னானா. அப்படியே மயில்கிட்ட போனானா, மயிலே நீ புறத்தோட்டம், உன்னுடைய உருவம் அழகாக இருக்கு, தோகை விரித்து அழகாக ஆடுற, ஆனால் நீ கூவுனா நல்லா இல்லையே, உன் குரல் நல்லா இருந்துச்சுன்னா உன் உடம்புக்கு ஏற்றது மாதிரி நல்லாயிருக்கும் அப்படின்னானா. அப்படியாக ஒரு ரோஜாப்பூக்கிட்ட போனானா, ரோஜாவே நீ ரொம்ப அழகாக இருக்க, ஆனால் உன்னை சுற்றிலும் முள் இருக்குது, இந்த முள் மாத்திரம் இல்லைன்னா நீ ரொம்ப அழகாக இருப்ப அப்படின்னானா. அப்படியாக அவன் கடலுக்கிட்ட போனானா, கடலே நீ ரொம்ப அழகாக இருக்க, பறந்து விரிந்து போயிருக்கிறேன், ஆனால் உன் தண்ணியை குடித்தா உப்பு கறிக்குதப்பா அப்படின்னானா. திடீர்னு ஒரு சத்தம் கேட்டதான், கடவுளுடைய சத்தம். தம்பி, நீ எல்லாருக்கிட்டையும் குறைய கண்டுபிட்டு வர, நீ குறை இல்லாமல் இருந்தால் நீ எவ்வளவு ஆசீர்வாதமாக இருப்ப, எவ்வளோ அழகாக இருக்கிற, எவ்வளோ அழகாக இருப்ப, எவ்வளோ ஆசீர்வாதமாக இருப்ப, நீ அடுத்தவனை குற்றப்படுத்திக்கிட்டே குறைய கண்டுபிடிச்சிக்கிட்டே இருக்கிறியப்பா அப்படின்னு சொன்னாராம். அப்படியே வெட்கி தலை குனிஞ்சு போயிட்டானா. அப்படியாக தானியேலின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரத்தில் அங்கே நாம் பார்க்கும்போது 6வது வசனத்தில் தானியேலை குற்றம் கண்டுபிடிக்கிறதுக்கே அவர்கள் நோக்கமாக இருந்தது. அவன் அரண்மனையில் வேலை செஞ்சுட்டு இருந்தாலும் அங்கே இருந்த அலுவலர்கள் எல்லாரும் தானியேல் மேலே நோக்கமாக இருந்தார்கள், குற்றம் கண்டுபிடிக்கிறதாகவே இருந்தார்கள். குற்றம் கண்டுபிடிப்பதற்கு முகாந்தரத்தை தேடினார்கள். ஆனால் ஒரு குற்றமும் கண்டுபிடிக்க முடியல, ஒரு குறைவும் அவனுக்கிட்ட காண முடியல. காரணம், அந்த தானியேலின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 3வது வசனத்தில் பார்க்கும்போது அவனுக்குள்ளே விசேஷித்த ஆவியானவர் தங்கியிருந்தார். ஆவியானவர் அவனுக்குள்ளே இருந்தார். தானியேலின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 14வது வசனத்திலும் விசேஷித்த ஆவியானவர் அவனுக்குள்ளே தங்கியிருந்தார். இன்றைக்கு வானத்தையும் பூமியும் உண்டாக்கின சர்வ வல்லவர் கர்த்தரே ஆவியாக இருக்கிறார். அவர் நம்மோடு கூட இருக்கும்போது நாம் யாரையுமே குற்றப்படுத்த மாட்டோம், நம்ம யாரையுமே குறை சொல்ல மாட்டோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அங்கே லூக்கா 18ஆம் அதிகாரத்திலே ஒருவன் இருவர் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கும்போது ஒருவன் சொல்லுகிறான், அவனைப் போல நான் இல்லைன்னு சொல்லி குற்றப்படுத்துகிறான். இப்படி அவன் குற்றப்படுத்துகிறான் அந்த பரிசேயன். ஆனால் ஆயக்காரன் அவனை எவ்வளோதான் சொன்னாலும் திரும்பி பதிலுக்கு பதில் அவனை குற்றப்படுத்தலை. ஆனால் தன்னுடைய தவறை உணர்ந்து பாவியாக என் மேலே கிருபையாக இரும் என்று ஜெபம் பண்ணினான். இயேசுவை குற்றம் கண்டுபிடிக்கிறதுக்காக அவரை பிலாத்துக்கிட்ட கொண்டு போனாங்க, ஏரோதுகிட்ட கொண்டு போனாங்க. இவரிடத்தில் ஒரு குற்றமும் இல்லை என்று சொன்னார்கள். பிரியமான தேவனுடைய பிள்ளைகள், அவர் ஒரு நீதிமானாய் வாழ்ந்தார். பிலாத்துனுடைய மனைவி அவரை குறித்து சாட்சி கொடுக்கிறார், இவர் ஒரு நீதிமான், இவரிடத்தில் எந்த குற்றமும் இல்லைங்கிறார். பவுலை யூதர்கள் எல்லாரும் சேர்ந்து போய் தேசாதிபதிகிட்ட நின்று அவன் மேல் குற்றம் சுமத்துகிறார்கள். ஆனால் ஒரு குற்றமும் கண்டுபிடிக்க முடியவில்லை. நீங்களும் நானும் குற்றமற்றவர்களாய், மாசற்றவர்களாய், பிழையற்றவர்களாய் கர்த்தருக்கு முன்பாக நிற்பதற்கு நம்மை தகுதிப்படுத்திக் கொள்வோமா? தினந்தோறும் தானியேலை போல 3 வேளை ஜெபிப்போமா? தானியேலை போல ஆவியானவர் வழி நடத்துவதற்கு நம்மை ஒப்புக் கொடுப்போமா? கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். பரலோக பிதாவே, இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதி. இதுவரை நடத்தின கர்த்தர் இனியும் பிள்ளைகளை நடத்தும், குடும்பத்தை நடத்தும், வேலை, வருமானம், வியாபாரம், தொழில் எல்லாவற்றையும் நடத்தி ஆசீர்வதி தர முடியாது ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். காட் பிளஸ் யூ.